ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவரைக்காய் பொரியலில் பருப்பு சொல்லி. ஏற்கனவே நம்ம சேனலில் பீட்ரூட் பொரியலில் பருப்பு சொல்லி பார்த்துருப்பீங்க. அந்த பருப்பு சொல்லி செய்கிற மெத்தட் எல்லாமே சேம் தாங்க. ஆனால் இதில் நான் கடலைப்பருப்பு கூட பாசிப்பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு கலந்துருக்கேன். அதில் நான் பாசிப்பருப்பு கலந்துருப்பேன். அதே மாதிரி பீட்ரூட் பொரியலில் அரைக்கும் போது காஞ்ச மிளகா, பூண்டு, சோம்பு சேர்த்து அரைச்சிருப்பேன். பட் இதில் வெறும் காஞ்ச மிளகா, பூண்டு மட்டும்தான். மற்றபடி நீங்கள் அரைக்கிற மெத்தட்லேருந்து ஆவி காமிக்கிறதுலேருந்து எல்லாமே சேம் மெத்தட் தான். இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்து தனியாக நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் உதுத்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் இந்த பருப்பு உசிலியோட வேலைங்க. அதுக்கு அடுத்தது நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அவரைக்காயையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க. ஆனால் இது ரொம்ப வேகக்கூடாது. இது ஒரு 3/4 பகுதி தான் வேகணும். வெந்ததுக்கப்புறம் இதை வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பருப்பு உசிலி நிறைய காய்கறி கூட சேர்ந்து செய்யலாங்க. நான் அப்பப்போ ஒரு காய்கறி கூடயும் இந்த பருப்பு உசிலியை செஞ்சு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி ரொம்ப முக்கியம், அவரைக்காய் ரொம்ப வேகக்கூடாதுங்க. 3/4 பதம் தான் வேகணும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதனால் இப்போ ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வானல் அடுப்பில் வச்சு வானல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு வெடித்ததும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு இது தாங்க மிளகாய். இதுவும் அந்த பருப்பு கூட சேர்த்து அரைச்சோம் பார்த்திங்களா, அது மட்டும்தான். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை வெட்டி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வடிகட்டி ஆற வச்சுருந்த அவரைக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் உப்புலாம் வேணும்னா கூட கரெக்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போது ஏற்கனவே நம்ம உதுத்து விட்டு வச்சுருந்த பருப்பையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவரைக்காயும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டி விடுங்க. அது நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நல்லா துருவின தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக துருவி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது கமகமன்னு சூப்பராக வாசனையாக அவரைக்காய் பருப்பு உசிலி ரெடிங்க. காய்கறி சாப்பிடாதவங்க கூட இந்த பருப்பு உசிலி கூட காய்கறியை போட்டு செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது பிடிக்குங்க. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.